ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எங்க போறீங்க? வெயிட் பண்ண வந்துடுறேன். வானதி, என்ன அப்படி பாக்குற? வாங்கிக்க. இது வீட்டுல வச்சிருந்த அந்த செடி அப்படி ஆயிடுச்சுன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா இனிமே இந்த செடியை வளர்த்துக்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதுங்க சின்ன விஷயம்? அந்த செடி நல்லா வளர்ந்து தினமும் பூ பூக்குங்கிற நம்பிக்கையோட அத எவ்வளவு அக்கறையா நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா அத போய் அப்படி பண்றதுக்கு எப்படிதான் அந்த பொண்ணுக்கு மனசு வந்துச்சோ? சரி விடுவானதே, அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக இப்போ இன்னொரு செடியை வாங்கி கொடுக்குறேன். இன்னும் ஏன் அதையும் நினைச்சுட்டு இருக்க? அந்த செடி நீ எப்படி பாத்துக்கிட்டியோ அதை விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த செடி நீ பாத்துக்கோ. இந்த வாங்கிக்க. சரி, ரொம்ப ரசிக்க வேண்டாம், போலாமா? போலாம். நீங்களா எப்படி இந்த டிஃபனை இவ்வளவு நார்மலா சாப்பிடுறீங்க? இந்த டிஃபன் சுத்தமா நல்லாவே இல்ல. சாம்பார்ல உப்பு சுத்தமா இல்ல. அபி, என்னாச்சு? சார், சாம்பார்ல உப்பே இல்ல சார். சட்னில காரம் ஹெவியா இருக்கு. இப்படி சமைச்ச சாப்பாட்ட எப்படி சார் சாப்பிட முடியும்? சமையல்ல எப்பவுமே உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைவதா இருக்கும். அது சாப்பிடறவங்களோட டேஸ்ட பொறுத்து இருக்கு. எங்க எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உனக்கு உப்பு இல்லைன்னா நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ. அதை விட்டுட்டு மொத்தமா சாப்பாட்டை குறை சொல்லாத. வானதி எந்த அளவுக்கு சமைப்பான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வானதியோட கையால சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் திருச்சில இருந்து வந்து இங்க சாப்பிட்டு போயிருக்காரு. சும்மா உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்களா எப்படி இந்த சாப்பாட்டை சாப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பேசாத. இல்ல மேடம். இங்க பாரு அபி, உனக்கு ஓகேனா இத சாப்பிடு. இல்லனா உனக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பாட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. உன்னை யாரும் இத சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணல. கார்த்திக், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிய இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 or 2 weeks ஆகுமா? ரொம்ப டைம் எடுத்துக்காத. இன்னும் 1 வீக்ல ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண பாரு. பாவம் நம்ம ஒர்க்குக்காக
எதுக்கு அபி பிடிக்காத சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படணும்? சீக்கிரமே அபி ஆபீஸ்க்கு அனுப்பிடுவோம். அபி, எங்க எந்திருக்கிற? உட்காரு, உட்காரு. நீ வேற என்கிட்ட திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நானே அதை நினைச்சுதான் என்ன பண்றதுன்னு புரியாம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலையே. இந்த அபி போன வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்த்திகேவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு வானத்தைய அவன் கையாலேயே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வைப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவ வெளியே போறதுக்கு நாள் குறிச்சிட்டு வந்து நிக்கிறா. எனக்கு ஒண்ணு புரியல அட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா தெரியும்டி. இப்ப மட்டும் அபி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஊம கொட்டான் வானத்தைய வீட்டை விட்டு திருத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும்டி. என்ன அபி, நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க. ஆர்த்தி, என்னடி கேள்வி கேக்குற நீ? அவளுக்கு வருத்தம் இல்லாம இருக்குமா? சம்மந்தியம்மா என்ன தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சா கண்டிச்சாங்க? எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்துல அவளை ஏதாவது சொன்னாங்கன்னா அவளுக்கும் வருத்தமா தானே இருக்கும். ஆனா பாத்தியாமா, வானத்தை சமைச்ச சாப்பாட்டுல அபி உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அத்தைக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு. வானத்தைய ஒண்ணு சொல்லிடக்கூடாது, அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் அவங்களுக்கு. ஏய், இதென்ன புதுசா? அவங்கள பார்த்த நாள்ல இருந்து நம்மளும் பாத்துட்டு தானே இருக்கோம். அந்த அளவுக்கு அப்பாவித்தனமா மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள நல்ல மயக்கி கைக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த வீட்டுல அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க மேல இருக்கிற கோவத்தை விட கடைசியா இந்த வானத்தை என்கிட்ட ரொம்ப நக்கலா இது போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு கிண்டல் பண்ணி கேட்டா பாருங்க. அதுதான் இன்னும் எனக்கு ஆத்திரமா இருக்கு ஆண்டி. அபி, நாங்களும் அதை கவனிக்காம இல்ல. இருந்தாலும் நீயும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். நீ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு சாம்பார் சரியில்லை, உப்பு இல்ல, காரம் இல்லன்னு சொன்னதெல்லாம் அந்த வானத்தைய வெறுப்பேத்துறதுக்கு தானே எங்களுக்கு புரியுது. அதுக்காக அதை இப்படியா முகத்துல அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்றது? அதையே கொஞ்சம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நல்ல நாசுக்கா வச்சு ஏத்தி விட்டுருக்கணும். எப்படி தெரியுமா ஆண்டி? நேத்து நான் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்ல சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா பொடி வச்சு ஏத்தி விட்டுருக்கணும். ஓகே சார். அபி, இப்ப டைம் 8 o'clock ஆகுது. சோ நம்ம ஷார்ப்பா 11:30க்கு எக்ஸிபிஷன்ல இருக்கணும். சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஃபைலை செக் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் அபி, ஃபைல்ஸை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்லயும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே சார். ஏதாச்சும் ஒரு வேளை ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்ப இது யூஸ் ஆகும். நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்க.
கார்த்திக் வந்து உன்னை மக்கு, உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ அன்எஜுகேட்டட் விமன்னு உன்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். கார்த்திக் அதை சொல்லும் போதெல்லாம் கார்த்திக் மேல எனக்கு கோவமா வரும். டிரைவிங் கத்துக்க போகும்போது காரை இடிச்சிட்டு வரும்போது அப்படிதான் சொன்னான். இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ ப்ரொஃபசர் வரும்போது அப்படிதான் சொன்னான். நான் கூட ஏதோ உன்னை பத்தி அவ சரியா புரிஞ்சுக்காம தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். கார்த்திக் உன்னை மக்குன்னு சொல்லி திட்டும் போது அது தப்பே இல்ல. bloody uneducated women. எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. நான் உன்னை எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்கேன். கடைசியில என்ன முட்டாளாக்கிட்ட. எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு நாள் கண்ணு முழிச்சு வேலை பார்த்திருப்பாங்க. இப்படி 10 செகண்ட்ல இப்படி நாசமாக்கிட்டியே. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. யார் கார்த்திக் போன்ல? ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் விஷயமா கால் பண்றாங்கம்மா. இப்ப என்னம்மா சொல்றது? இப்படி எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டாலே அவன். பிரசன்டேஷனுக்கு நம்ம போலாம். அம்மா அங்க போய் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்போம். சிரிப்பாங்கம்மா. அது கூட பரவாயில்ல, நம்ப மாட்டாங்க. 10 நாளா பண்ண ஒரு ப்ராஜெக்ட ஒரு நிமிஷத்துல ஒருத்தி எரிச்சிட்டான்னு சொன்னா யார் நம்புவாங்க? வேண்டாமா, நம்ம ரெputation அப்புறம் போயிடும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹை பட்ஜெட் ப்ராஜெக்ட், காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. அவங்க நம்ம போய் சொல்றத நினைப்பாங்க. கார்த்திக், மத்தவங்க நம்மள பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அவங்களால நமக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா மத்தவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு நாம சும்மா இருக்க கூடாது. நம்ம பிரசன்டேஷனுக்கு போலனா அது மரியாதையா இருக்காது. அங்க போனா நிச்சயமா அவங்கள நம்ம படுவோம். நீ அப்படி நினைச்சுனா நான் போறேன். கார்த்திக், நான் போய் உண்மையை சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நான் கேக்குறேன். கொடுத்தா நல்லது, கொடுக்காட்டி பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணேன்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. அம்மா, அங்க இருக்க வேண்டாதவங்க யாராச்சும் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்கம்மா. அப்படி இன்சல்ட் பண்ணா நம்ம தாங்கிதான் ஆகணும். அந்த வானதிக்காக நீங்க ஏன் அவமானப்படணும்? அறிவு கிட்டத்தனமா அந்த வானதி பண்ணதுக்கு நீங்க ஏன் அவமானப்படணும்? அதான் விதினா பட்டுதான் ஆகணும் கார்த்திக். கார்த்திக், நீ ரொம்ப நர்வஸா இருக்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்மளால சொன்ன டைம்குள்ள ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ண முடியலங்கிறது நமக்கு பெரிய இன்சல்ட் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? நாம நம்மளோட வொர்க்க கரெக்டா தான் பண்ணோம். நம்மளோட பேட் லக் இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இட்ஸ் ஓகே கார்த்திக், நம்ம பாத்துக்கலாம். எல்லாம் ஓகேதாம்மா. ஆனா ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ண முடியாம
ஏதோ சின்ன குழந்தை மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டு அங்க வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குமா. உன் ஃபீலிங் எனக்கு புரியுது கார்த்திக். அப்போ நீ இந்த மைண்ட் செட்டோட உள்ள வர வேண்டாம். ஏன்னா அது இன்னும் ஒன்னு அப்செட் பண்ணும். நான் மட்டும் உள்ள போறேன். ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நானும் கூட வரேன். வேண்டாம் கார்த்திக், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நான் போயிட்டு வந்துடுறேன். பொதுவா ஆபீஸ் ரிலேட்டடான எல்லா மீட்டிங்க்கும் கரெக்ட் டைம்க்கு போற நீங்க இன்னைக்கு இவ்வளவு டிலேயா வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு மேடம். இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய கனவு. கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அம்மா பேசாத, போ. மேடம், அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை இன்னைக்கு இந்த இடத்துக்கு லேட்டா வர வச்சது அந்த காரணம் தான் மேடம். நிச்சயமா அந்த கடவுளோட செயல் தான் மேடம். சரி மேடம், நீங்க இங்க நிறைய நேரம் இருக்க வேண்டாம். நீங்க வீட்டுக்கு போங்க மேடம். எதுவா இருந்தாலும் நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். உங்களுக்கும் கார்த்திக்கும் எதுவும் ஆகலங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மேடம் ப்ளீஸ் நீங்க முதல்ல கிளம்புங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க மேடம். மா, என்னாச்சு? வண்டி எடு கார்த்திக். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஆர்த்தி, அபி இந்தா சாப்பிடு. இந்தாடி, நீ சாப்பிடு. அபி, ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஆன்ட்டி, திடீர்னு அவங்க வந்து என்ன பாயாசம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதனால சாமிய வேண்டிக்கிட்டு பாயாசம் செஞ்சு வச்சு படைச்சேன், இது பிரசாதம் அப்படின்னு சொல்லி கதையை மாத்திர வேண்டியதா. சூப்பர்மா. அத்தைக்கு என்னாலதான் கஷ்டம், அவங்க வருத்தப்பட்டு பேசிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. நானும் அவளுக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் சொன்னேங்க. அதுக்கு அவ, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, வேணும்னு எதுவுமே செய்யலையே, என்னை எல்லாரும் மக்கு மக்குன்னு சொல்லியே என்ன மக்காக்கிட்டாங்கன்னு சொல்லி ஓன்னு அழுதாளுங்க. அப்புறம் நான் திருச்சி ஆசிரமத்திலேயே இருந்திருப்பேன், என்ன மக மாதிரி பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து அப்படி சொன்ன என் அத்தையே மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் யாருக்காக இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லி சொல்லி அழுதாளுங்க. நான் கூட ஏதோ வருத்தத்துல அழுறான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க வந்து கேக்கும் போதுதான் அவ போன கூட வச்சுட்டு வீட்லயே இல்லன்னு தெரியுதுங்க. எங்க போனான்னு தெரியலையே. வானத்திம்மா, வானத்திம்மா. ஆர்த்தி, நீ அக்காவை பாத்தியாடி? அவ ரூம்ல போய் பாக்குறியா? பேக் ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கலான்னு பாரு. நான் பாத்துட்டேமா, எதுவுமே அவ எடுத்துட்டு போலமா. ஐயோ கார்த்திக், மா, நீ ஒரு பக்கம் போய் பாரு, நான் ஒரு பக்கம் போய் பாக்குறேன். என்னாச்சுமா? முதல்ல வானதியை தேடுவோம், அதுக்கப்புறமா பேசிக்கலானே. கார்த்திக் வா. ஐயோ, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. வானத்தி, எங்கடி போய் தேடுவேன்? இப்படி போயிட்டாலே. அமுதா, சும்மா புலம்புறத நிறுத்து. என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க என்னங்க எப்பவும் போல என் மேலயே கோவப்படுறீங்க? உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? நான் என்னங்க செஞ்சேன்? எல்லாம் உங்க செல்ல பொண்ணுதான். நீங்க அவளை செல்ல கொடுத்து வளர்த்த லட்சணம் தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம். மாப்பிள
அது என்னமோ கோடி கணக்குல ரூபா போட்டு பண்ற பிசினஸ் ஆங்க. அதுக்கு இதோ இப்படி 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 தட்டுவாங்களே, அது என்னடி? லேப்டாப்மா. அது என்னமோ லேப்டாப்போ என்னமோ அது வச்சிருந்தாருங்க. நம்ம வானத்தை பாவம், அவளுக்கு என்னங்க தெரியும்? அவ அதுல என்னமோ தெரியாம காப்பிய கொட்டி அது அப்படியே எரிஞ்சு போச்சுங்க. சம்மந்தி அம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சுங்க. அவங்க நம்ம வானத்தை பிடிச்சு மக்கு மடசாம்பிராணி அது இதுன்னு என்னென்னமோ திட்டாங்க. கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எனக்கும் கார்த்திக்கும் வர இருந்த பெரிய ஆபத்துல இருந்து நீயே வானதி உருவத்துல வந்து எங்களை காப்பாத்திட்ட. அத புரிஞ்சுக்காம என் மருமகளை போய் கோபத்துல என்னென்னமோ சொல்லி திட்டிட்ட. பாவம், அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்காக ஏன் சந்தோஷத்துக்காக மட்டுமே இருந்தவள இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. அவ மனசு எவ்வளவு வலிச்சிருந்தா திரும்பவும் வீட்டை விட்டு போயிருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வானதி எங்க போனா, எங்க இருக்கான்னு என் கண்ணுல காட்டு இறைவா. அவ கைய பிடிச்சு மனசார நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மா வாங்கம்மா. இப்பதான் உங்க மருமக கிட்ட உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டே. ஏன் மருமக கிட்டயா? வானதி இங்க வந்திருந்தாளா? ஆமாமா, வந்துட்டு இப்பதான் போனாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்கம்மா. கிளம்பி போயிட்டாளா? எங்க, எப்ப போனா, எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம் தான் போனாங்க. என்னம்மா நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பு செஞ்சது நாமா, நான் பண்ண தப்பான அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வீணா போயிடுச்சு. நான் எந்த விதத்திலயுமே அவருக்கு பொருத்தம் இல்லாதவன்னு அடிக்கடி நிரூபிக்கிற மாதிரி நானே நடந்துக்கிறேம்மா. வேண்டாம்மா, என்னால நீங்க இழந்ததெல்லாம் போதும். அவரு சொல்ற மாதிரி நான் மக்கதாமா. நான் இது வரைக்கும் என் மேல கோவமே படாத உங்களையே கோவப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அப்படியே சொல்லாத வானதி. உன்னை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீ மட்டும் இன்னைக்கு லேப்டாப்ல காஃபிய கொட்டாம இருந்திருந்தா நானும் கார்த்திக்கும் ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றதுக்கு டைமுக்கு போயிருந்திருப்போம். ஆனா திரும்ப வந்திருக்க மாட்டோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா வானதி, இன்னைக்கு பிரசன்டேஷன் ஹால்ல தீ பிடிச்சிருச்சு. கடைசியில 2 பேரு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது எனக்கும் கார்த்திக்கும் நடந்திருக்க வேண்டியது. அதை தடுக்கிறதுக்காக தாமா கடவுள் போர் ரூபத்துல வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்காம எங்களை உயிரோட காப்பாத்திருக்கார் வானதி. நல்ல வேலையா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்லம்மா. எனக்கு அதுவே போதுமா. சரி வா, வீட்டுக்கு போலாம். வா வானதி. வேண்டாம்மா. வா. அம்மா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்கம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
சரி, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நாம அப்புறமா பேசிக்கலாம். போ. போமா. கார்த்திக், புது லேப்டாப் வாங்கி வானதி கையால வேலைய ஆரம்பிங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தயவு செஞ்சு வானதி மனசு வருத்தப்படும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. கார்த்திக், நீ நான் எல்லாருமே அவகிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிட்டோம். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மேம், என்ன மேம் சொல்றீங்க? ஓகே விஸ்வா, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வானதிக்கு ட்ரெயின் பண்ணுங்க. அவ கார் ஓட்ட கத்துக்கிட்டானா நான் ஷூரா இந்த காரை வாங்கி வானதிக்கு பிரசன்ட் பண்ணிடுறேன். எஸ், இதுதான் மேடம் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது. மேம், ஐ லவ் யுவர் ஸ்பிரிட். வானதி, இவர் பேர் விஸ்வா. இவர் பெரிய கார் ஷோரூமோட ஜெனரல் மேனேஜர். இவருக்கு எல்லா காரும் ஓட்ட தெரியும். உனக்கு டிரைவிங் சொல்லி தரேன்னு சொல்றாரு. உனக்கு ஓகேவா? சார், யூ ஆர் கார்த்திக், ரைட்? ஐ எம் விஸ்வா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, யார் இவர்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவர் விஸ்வா, கார் ஷோரூமோட மேனேஜர். இப்ப நம்ம வானதிக்கு இவர் டிரைவிங் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாரு. என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு திரும்பவும் ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்க? ஏற்கனவே ஒரு கார் உடைச்சது பத்தாதா உங்களுக்கு? சார் 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 சார், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்க வீட்ல இருக்க எந்த காரையும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனல் கார்ல நான் உங்க ஒய்ஃபுக்கு டிரைவிங் சொல்லி தரேன். அப்படி சப்போஸ் காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதையும் நானே பாத்துக்கிறேன். சார், காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஓகே, ஆனா கார் ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்க யோசிக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு 100% நான் கேரண்டி. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் டீச்சரா தான் இருந்தேன். என்கிட்ட டிரைவிங் கத்துக்கிட்டவங்களாம் இப்ப பிளைட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார். சார், நம்புங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சார், நீங்க எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாலும் ஓட்டுறவங்க சரியில்லைன்னா அது ஆக்சிடென்ட்ல தான் சார் போய் முடியும். கார்த்திக், ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற? வானதி கண்டிப்பா இந்த தடவை டிரைவிங் கத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன விஸ்வா, இதப்போ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? மேடம், எனக்கு போட்டின்னு வந்துச்சுன்னா அதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். உங்க மருமக வானதியால கண்டிப்பா கார் ஓட்ட முடியும். நான் கார் ஓட்ட வைக்கிறேன். வானதி மேம், டுமாரோ மார்னிங் நான் ஷார்ப்பா இருப்பேன். நீங்களும் ரெடியா இருக்கணும். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம். நாம பரதநாட்டியமோ குச்சிப்புடியோ கத்துக்க போகல. அதனால ப்ளீஸ் இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட போறீங்க. இந்த டிரைவிங்க்கு கம்ஃபர்ட்டா இந்த ட்ராக் டிஷர்ட் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் டிரைவிங்க்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். நான் கிளம்புறேன். ஓகே விஸ்வா, மார்னிங் பார்க்கலாம். வானதி, பாய். ஏதோ பண்ணுங்க, நான் வரேன்.
வானதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. கார்த்திக்க பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ டிரைவிங் கத்துக்கிட்டு காரை ஓட்டுனா கண்டிப்பா அவனே உன்னை பாராட்டுவான். நான் கூட வீட்ல நடந்த பிரச்சனையால அந்த டிரைவிங் விஷயத்த மறந்துட்டேன். ஆனா இப்போ அந்த வாய்ப்பு விஸ்வா ரூபத்துல உன்னை தேடி வந்திருக்க. இதை நீ கரெக்டா பயன்படுத்திக்கோ வானதி. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். சரிங்க. வாய் மூடு. ஆர்த்தி, ஏய், எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? பாலக்குடி. ஆர்த்தி, சொல்றத கேளுடி. இந்தா, ஒரு வாய் இந்த பாலையாவது குடி. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன். அப்புறம் எதுக்கு நீ பால்லாம் எடுத்துட்டு வர? புள்ள வேணான்னு சொன்ன எந்த அம்மா தான் பட்னி கிடக்கிறதுக்கு விடுவா? கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மரியாதையே இந்த பால் எடுத்து குடி. மா, வானத்திய விரட்டுற வரைக்கும் ஒரு வேலையாவது சாப்பிடாம இருக்கணும். அப்பதான் எனக்கு ரோஷம் வரும், கோவம் வரும். நமக்கு கோவமோ ரோஷமோ வந்து என்னடி பண்றது? ஊர் பேர் தெரியாதவளா பிறந்திருந்தாலும் அவ ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் பண்ணி தாண்டி பிறந்திருக்கா. அதனாலதான் நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவ நம்ம மடியிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கா. பாரு, அந்த லேப்டாப்போ என்னமோ அதுல தண்ணி ஊத்தி அது மொத்தமா எரிஞ்சு போச்சு. பல கோடி ரூபாய் பிசினஸ் எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மா அவ மேல எரிஞ்சு விழுந்து கண்டுபிடி திட்டினாங்க. ஆனா என்னாச்சு? கடைசியில ஏன் கையாலேயே அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாமான்னு கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சே. பிறந்த நேரம் யோகமா இருந்தா யமனால கூட அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதா. அந்த மாதிரி யோகத்துல வந்து பிறந்திருக்காடி அவ. அவ இருக்கிற வரைக்கும் நம்ம அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாது. இப்ப அவ கார் கத்துக்கிட்டு என்னதாமா செய்ய போறா? இல்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன செய்ய போறா? அத்தை ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கம்மா. நாம இதை விடவே கூடாது. என்னத்தடி நாம விடாம இருக்கிறது? அவங்க பெத்த புள்ள, அவ புருஷன், அவனே வேணாங்கிறான். அப்ப கூட நம்ம கேட்கவே இல்லையே. கார்த்திக்க விட வானத்தி தாமா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கா. அப்படி வானத்தி என்னதான் மந்திரம் போட்டான்னு ஒன்னும் புரியல. அவ மந்திரம் எல்லாம் ஒண்ணும் போட வேணாடி. அவ முகராசி. சில பேர் அப்படிதான், காரணமே இல்லாம ஒரு சிலருக்கு ஒரு சிலரை புடிச்சு போயிடும். ஒரு சில பேரு எந்த காரணமும் இல்லாம பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். நம்ம ராசி அப்படி. அதான் உங்க அத்தைக்கு நம்மள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது போல இருக்கு. அதனாலயே அவளை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவங்களுக்கு நம்மள பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நாம இங்கதான் இருப்போம். ஆனா வானத்தி இங்க இருக்க கூடாது. கார் கத்துக்கிறாளாமே காரு, கார்லயே அவளுக்கு சமாதி கட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி ஆர்த்தி, இதெல்லாம் செய்யணும்னா நாம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். முதல்ல இந்த பால் எடுத்து குடி. எனக்கு வேண்டாமா. எனக்கு ரோஷமும் கோவமும் வரணும்னா நான் கொஞ்சம் பசியோட இருக்கணும். போமா. சார், எவ்வளவு நேரம் அந்த ஒரு இளநீர் குடிச்சிட்டு இருப்பீங்க? அதுல தண்ணி எப்போ காலி ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ வானதி, நான் எதுக்கு நடிக்க போறேன்? நிஜமாவே சொல்றேன், இன்னும் இளநீ காலியே ஆகல. நீங்களே வேணா பாருங்களேன். சரி சரி. ஆனா எப்படி இவ்வளவு குடிச்சோம் உங்க இளநீல மட்டும் தண்ணி குறையாம இருக்கு? அதான் வானதி, விஸ்வாவோட பவர். நான் எப்பவுமே ரொம்ப லக்கியான பர்சன். சும்மா எதையாவது சொல்லாதீங்க சார். தண்ணி அதிகமா இருக்க இளநியா வாங்கிருக்கீங்க, அதனாலதான் இன்னும் காலியாகாம இருக்கு. வானதி, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க இன்னும் என்ன நம்பல? நிஜமாவே நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன் வானதி. நீங்க நம்புற மாதிரி என் லைஃபோட சில இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு பொண்ண ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன? நான் எப்போ போய் அந்த பொண்ணு கிட்ட என்னோட லவ் ப்ரொபோஸ் பண்ணனோ அதுக்கு அடுத்த வாரமே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் வேற ஒருத்தர் கூட. இப்படிதான் வானதி, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை போய் நான் பொண்ணு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.